ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கார்னர். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து ரீச் ஆகும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல், அதில் ஹிஸ்ட்ரி பார்ட்டில் யூனிட் 2 ஏன்ஷியன் சிவிலைசேஷன் தான் பார்க்க போகிறோம். ஏன்ஷியன் சிவிலைசேஷன் அப்படின்னாலே என்ன அப்படின்னா, பழங்காலத்தில் இருந்த அவங்களோட அந்த நாகரிகம், அவங்க கல்ச்சர் எப்படி வந்து அவங்க க்ரோ அப் ஆனாங்க, அவங்க எப்படி அவங்களே வந்து செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது தான் வந்து இதில் பார்ப்போம். ஸோ கம்மிங் டு த இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, இன்ட்ரோடக்ஷனில் சொசைட்டிஸ் தட் அடாப்டட் காம்ப்ளெக்ஸ் வேஸ் ஆஃப் லைஃப் வேர் மோர் ஆர்கனைஸ்ட் தேன் த இயர்லி ஹண்டர் கேதரர் அண்ட் நியோலித்திக் ஃபார்மிங் சொசைட்டிஸ். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும், லாஸ்ட்டில் எவல்யூஷன் லெசனில் பார்த்துருப்போம், பேலியோலித்திக் மீசோலித்திக் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்டிங் கேதரிங் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதே சமயம் நியோலித்திக்லையும் ஃபாலோ பண்ணாங்க. அட் த சேம் வைஸ் ஃபார்மிங்கும் அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, எக்ஸ்ட்ராவாக கண்டினியூ பண்ணாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதை தவிர்த்து இன்னும் கொஞ்சம் ஒரு வெல் ஆர்கனைஸ்டாக அவங்க வந்து மாறினது தான் வந்து இங்கே ஏன்ஷியன் சிவிலைசேஷன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃபார்மிங்லேருந்து ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்குன்னு ஒரு அர்பன் சொசைட்டிஸ், அதாவது சிட்டி பேஸ்டு லைஃப்பை வந்து அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, உருவாக்கிக்கிட்டாங்க. அண்ட் அஸ் சோஷியல் ஸ்ட்ராட்டிசிஃபிகேஷன் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்டு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இங்கே ஸ்ட்ராட்டிசிஃபிகேஷன் சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து அந்த அவங்கவுங்க குரூப்பில் அவங்கவுங்க எப்படி செட்டில் ஆகணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அர்பன் சொசைட்டி மாதிரி அவங்க வெல் பிளான்டு சிட்டிஸ் எல்லாம் அவங்களுக்கு மேக் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ தே ப்ராக்டிஸ்டு கிராஃப்ட், அவங்கள வந்து ரொம்ப எதில் ஈடுபடுத்திக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் அண்ட் எக்ஸ்சேஞ்சில், தென் சயின்ஸ் ரிலேட்டட், டெக்னாலஜி ரிலேட்டட், பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன். பொலிட்டிக்கல்னால் நமக்கு தெரியும், நம்ம சங்கம் ஏஜ்லேயே நமக்கு வந்திருக்கோம் சேரா சோழா பாண்டியா. ஸோ அந்த மாதிரியான ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க டெவலப் ஆக ஆரம்பித்தோடனே தான் வந்து அந்த டைம் பீரியட் தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவிலைசேஷன்னு சொல்கிறாங்க. ஸோ இது டிஸ்டிங்விஷ் அது வந்து என்ன டிஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, சயின்ஸு டெக்னாலஜி இதெல்லாம் அவங்க க்ரோ ஆனாங்கன்னு. ஸோ அதுதான் வந்து இட் இஸ் டிஸ்டிங்விஷ்டு ஃப்ரம் தி இயர்லி சொசைட்டிஸ். ஏன்னா அப்போ வெறும் ஹண்டிங் கேதரிங் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இல்லைன்னா ஒரு ஃபார்மிங்கில் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அது தவிர்த்து அவங்க இன்னும் கொஞ்சம் அவங்கள செல்ஃப் க்ரூம் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு சிட்டிஸை உருவாக்கி அதில் கொஞ்சம் டெவலப்டாக ஆனாங்க, ட்ரேடில் டெவலப் ஆனாங்க, சயின்ஸு டெக்னாலஜி பொலிட்டிக்கல் எல்லாத்துலேயுமே டெவலப் ஆன உடனே அவங்க என்ன ஆனாங்க, இயர்லி லைஃப்லேருந்து கொஞ்சம் மாறுபட்டிருந்தாங்க அவங்க சொசைட்டிஸ்லாம். ஸோ அதை தான் வந்து நம்ம இங்கே என்னன்னு சொல்கிறோம், சிவிலைசேஷன்னு சொல்கிறோம். ஹவெவர் தே ஷுட் நாட் பி கன்சிடர் சுப்பீரியர் டு அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் சொசைட்டி சின்ஸ் ஈச் கல்ச்சர் ஆர் சிவிலைசேஷன் ஹேஸ் இட்ஸ் ஓன் யூனிக் ஃபீச்சர். ஸோ அந்த டைம் பீரியடில் இருக்கவங்க தான் ரொம்ப அதிகமாக சிவிலைஸ்ட் ஆனாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துலேயும் அவங்களோட சிவிலைசேஷன் நாகரிகம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆக ஆரம்பிச்சுட்டு தான் இருந்துச்சு, வளர்ந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஒரு டைம் பீரியட்லேயும் அவங்கவுங்க கல்ச்சரும் யூனிக்காக இருந்துச்சு, அதாவது ஒரு தனித்துவமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன்ஷியன் சிவிலைசேஷன்னா என்னன்னு பார்ப்போம். சிவிலைசேஷன் இஸ் சீன் அஸ் அன் அட்வான்ஸ்டு ஆர்கனைஸ்டு வே ஆஃப் லைஃப். அதாவது அவங்க வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கையை விட இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு அவங்க எல்லாத்துலேயுமே வந்து க்ரோ ஆனாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு லைஃப் அவங்க சர்வைவ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இட் இன்ஸ்டில்டு அ வே ஆஃப் லைஃப் that could be considered as an adaptation to particular environment and cultural context. ஸோ இது என்ன சொல்கிறாங்க, ஏன்ஷியன் சிவிலைசேஷன்னா என்ன, அவங்க இருக்கிற இடம், அந்த சுற்றி அவங்க எப்படி நடந்துக்கணும்னு இருக்கிறது, அது எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த டைம் பீரியடு அவங்க என்விரான்மெண்ட் எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து ஒன்றிணைஞ்சு எல்லாமே செயல்பட்டாங்க, அடாப்ட் ஆனாங்க அப்படின்னா இட் இஸ் அ சிவிலைசேஷன்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, when it became necessary for large number of people to live in a close proximity, they bought and planning, organization, specialization, settlement were planned and layout, polity emerged and society became organized and food production and craft production were regulated. ஒரு குறிப்பிட்ட மக்கள், அதாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து நிறைய மக்கள் வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து சர்வைவ் பண்ணுறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அவங்க எல்லாம் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, ஒரு பிளான் பண்ண ஆரம்பித்தாங்க. நம்ம இப்படி தான் வந்து சர்வைவ் பண்ணணும், இங்கே தான் நம்ம தங்கியிருக்கணும், இவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்பெஷலைஸ்டு வே ஆஃப் லைஃபாக இருக்கணும். தென் நெக்ஸ்ட் வந்து அவங்க செட்டில்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா பாலிட்டி, அதாவது கவர்மெண்ட் பேஸ்டு திங்ஸ்லாம் இருக்கணும், அவங்களுக்கு அதிகாரம் பண்ணுறதுக்கு இருக்கணும் ஆள், சொசைட்டிக்கு நல்லதை எடுத்து கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கணும். தென் ப்ரொடக்ஷன், ஃபுட் ப்ரொடக்ஷன், நல்ல ஒரு உணவு, அவங்களுக்கு வந்து எல்லாமே லார்ஜ் மெம்பர்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஃபுட்டு வந்து பற்றாக்குறை இல்லாமல் இருக்கணும். அவங்க கிராஃப்ட் ப்ரொடக்ஷன், அவங்களோட தொழிலுமே என்ன பண்ணிக்கிட்டாங்க, தொடர்ந்து ரெகுலேட் பண்ணி எல்லாம் ஒரு கரெக்டான ஒரு லெவலில் ஃபாலோ பண்ணி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சிவிலைசேஷன் began to take shape
shape, huge buildings were built, the art of writing developed, and science and technology contributed to the betterment of society. இந்த சிவிலைசேஷன் வளர வளர அதுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு வடிவமைப்பை கொண்டுச்சுன்னு சொல்கிறாங்க. அதாவது நல்ல நல்ல அழகான பில்டிங்கை கட்ட ஆரம்பித்தாங்க. சயின்ஸில், டெக்னாலஜியில் எல்லாத்துலேயுமே அவங்க வந்து ரொம்ப பெட்டர்மெண்ட், அதாவது இம்ப்ரூவ் ஆக ஆரம்பித்தாங்க கடகடன்னு. ஸோ இதில் நம்ம மெயினாக பார்த்தோன்னா இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறது இஜிப்டியன், மெசபடோமியன், சைனீஸ், இண்டஸ் இவங்களோட இயர்லி சிவிலைசேஷன். அதாவது இவங்களோட சிவிலைசேஷன் ஆரம்பிக்கிற அந்த காலகட்டத்தில் எப்படி அவங்க வந்து அவங்க நாகரிகத்தை வந்து கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்றத இந்த லெசனில் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த சிவிலைசேஷன்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸில் தான் அவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஆரம்பித்தாங்க. ஓகேவா? அது எந்த பிளேஸை பேஸ் பண்ணி அவங்க ஆரம்பிச்சாங்கன்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ பீப்புள் இன் அதர் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு இவங்களை தவிர்த்து, அதாவது ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் அந்த நாகரிகம் வளர ஆரம்பிச்சிச்சு. அந்த குறிப்பிட்ட இடம் என்னன்றதும், ஸோ அதை ஆரம்பிச்சதுனால அவங்களோட க்ரோத் எப்படி மாறுச்சுன்றதும் நம்ம பார்ப்போம். அதாவது இஜிப்டியன், மெசபடோமியன், சைனீஸ், இண்டஸ் எல்லாமே. ஆனால் இவங்களை தவிர்த்து, அதாவது அந்த பர்டிகுலர் பிளேஸில் இருந்தவங்களை தவிர்த்து மற்ற பீப்புள் வேர்ல்டு வைடில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் கொஞ்சம் பேர் ஹண்டர் கேதரர், பாஸ்ட்ரலிஸ்டாகவும் இருந்திருக்காங்க. அதாவது வேட்டையாடி சாப்பிட்றது, அங்கே விலங்குகளை வந்து வேட்டையாடுறது, அங்கே இருக்க பழங்களை, காய்கறிகள் எல்லாம் சேகரித்து சாப்பிட்றது, ஆடு மாடு மேய்க்கிறது, இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைலும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க இந்த சிவிலைசேஷன் க்ரோ ஆகும் போது. ஹண்டர் கேதரர் அண்ட் பாஸ்ட்ரலிஸ்ட் மெயின்டைன், அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. தென் நெக்ஸ்ட் இவங்களுமே வந்து இந்த நாகரிகம் வளர ஆரம்பித்து இந்த மக்கள் கூட பழக ஆரம்பித்தாங்க. ஸோ எல்லாமே வந்து இந்த ஹிஸ்ட்ரியில் ஈக்குவலான இம்பார்ட்டண்ட் தான் கொடுக்கப்பட்டுச்சு. யாரையும் வந்து அன்ஈக்குவலாக என்ன பண்ணலை, ட்ரீட் பண்ணலை. ஏன்னா அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு இருந்தவங்களும் நாகரிகம் வளர்ந்தவங்களும் எல்லாமே சேர்ந்து ஒன்றா தான் இருந்திருக்காங்க அப்போ ஸ்டார்டிங்கில் சிவிலைசேஷன் க்ரோ ஆன பீரியடில். ஸோ சவுத் இந்தியா விட்னஸ் த எமர்ஜ் ஆஃப் நியோலித்திக் ஆக்ரோ பாஸ்ட்ரல் கம்யூனிட்டிஸ் அண்ட் மைக்ரோலித்திக் ஃபார்ம் ஆஃப் ஹண்டர் கேதரர். நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்லேயே பார்த்துருப்போம். நியோலித்திக்னா நியூ ஸ்டோனேஜ் அண்ட் மெசோலித்திக்னா மிடில் ஸ்டோனேஜ்னு பார்த்துருப்போம். நியோலித்திக் பீரியடில் தான் அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்போ அக்ரிகல்ச்சர் சேர்த்துக்கிட்டு ஆடு மாடு மேய்க்கிற மாதிரியான ஒரு கம்யூனிட்டி பீப்புள் நம்மளோட சவுத் இந்தியாவில் வாழ்ந்ததுக்கான சில விட்னஸ் இருந்திருக்கு. அதே மாதிரியே மைக்ரோலித்திக் வந்து மீசோலித்திக் பீரியடில் வந்துச்சு, அதாவது மிடில் ஸ்டோனேஜில் வந்துச்சு. அதாவது சின்ன சின்ன கல்கள் எல்லாம் 5 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கிற மாதிரியான இருக்கிற கல்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, மைக்ரோலித்திக்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சின்ன கற்களை வச்சு, ஸ்மால் ஸ்டோன்ஸை வச்சு நிறைய டூல் செஞ்ச அந்த மாதிரியான பீப்புளும் ஹண்டிங் கேதரிங் பண்ணிட்டு இருந்தவங்களுமே வந்து எந்த சவுத் இந்தியாவில் சர்வைவ் பண்ணியிருக்காங்கன்றதுக்கான விட்னஸ் இருந்திருக்கு. அதாவது சிவிலைசேஷன் க்ரோ ஆகிட்டு இருக்கும் போதே நம்ம சவுத் இந்தியாவில் இந்த மாதிரி பீப்புள் நிறைய சர்வைவ் பண்ணியிருக்காங்கன்ற எவிடன்ஸும் இருக்குது. ஸோ கம்மிங் டு த ஃபர்ஸ்ட் சிவிலைசேஷன், நம்ம ஏற்கனவே இஜிப்ட், மெசபடோமியன், சைனீஸ் அண்ட் இண்டஸ் சொல்லியிருந்தோம். அதில் ஃபர்ஸ்ட் சிவிலைசேஷனாக இருக்கிற இஜிப்தியன் சிவிலைசேஷன் பார்த்தோம் அப்படின்னா, as one of the oldest civilization, the Egyptian civilization is known for its monumental architecture, agriculture, arts, science, craft at a very early age. ஆரம்ப காலத்திலே, அதாவது சிவிலைசேஷன் நாகரிகம் ஆரம்பிக்கிற அந்த ஆரம்ப காலத்திலே அவங்க அந்த இஜிப்டியன் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கட்டிட வேலைகள், அதாவது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அவ்வளோ அழகாக பண்ணாங்க. டிசைனிங்கு, அக்ரிகல்ச்சர் நல்லா செழிப்பாக நடந்துச்சு. ஆர்ட், கைவினை பொருட்கள் செய்கிறதா இருக்கட்டும், சயின்ஸ்லேயா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அவங்க வந்து நல்லா ஸ்டார்டிங்லேயே சிறந்து விளங்குனாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஜிப்டியன் சிவிலைசேஷன். ஸோ ஜியாகிரஃபி இஸ் நத்திங் பட் அவங்க எங்கே சிச்சுவேட் ஆயிருந்தாங்க அப்படின்றது தான். ஸோ இஜிப்டில் தான் மெயினாக நம்ம பார்க்குறோம். அதனால தான் இஜிப்டியன் சிவிலைசேஷன். இஜிப்ட் வந்து ஆஃப்ரிக்காவில் இருக்குது. ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த பர்டிகுலர் பிளேஸில் அது சிச்சுவேட் ஆகிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியணும். So northeastern corner of the African continent. So we can see this in the map. If you see here you can see that this is Africa. Okay, இதுதான் வந்து ஆஃப்ரிக்கா, நமக்கு ஆஃப்ரிக்கா காண்டினென்ட். இங்கே நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இஜிப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இஜிப்ட் அது என்ன பண்ணியிருக்கு, இது வந்து சதர்ன் பார்ட். ஓகே, இது சதர்ன் பார்ட், இது ஈஸ்டர்ன் பார்ட், இது வெஸ்டர்ன் பார்ட் அண்ட் திஸ் இஸ் நார்தர்ன் பார்ட். ஓகேவா? ஸோ இப்போ ஆஃப்ரிக்காவில் நம்ம பார்க்கும் போது கண்டிப்பாக நார்தர்ன் பார்ட்டுக்கும் ஈஸ்டர்ன் பார்ட்டுக்கும் ஓரமாக தான் வந்து இந்த இஜிப்ட் என்ன இருக்குது, லொக்கேட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அதாவது இந்த பார்ட் மட்டும் என்ன இருக்குது, நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்டில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ தட் ஒன்லி வி ஆர் சேயிங் இட் இஸ் லொக்கேட்டட் இன் த நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் African continent. Next they are telling it is bounded by Red Sea in the east and Mediterranean Sea in the north. So இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் சி. ஓகேவா? ஸோ ஈஸ்டில் ரெட் சீயும் நார்த்தில் மெடிடேனியன் சீயும்.
ஓகேவா. மெடிடேனியன் சீயும் என்ன பண்ணியிருக்கு, பவுண்டட், இட் இஸ் பவுண்டட் வித் போத் த ரெட் சி ஆஸ் வெல் அஸ் மெடிடேனியன் சி. ஓகே, ஈஜிப்டுக்கு வந்து இரிகேஷன், அதாவது அந்த தண்ணி, அந்த அக்ரிகல்ச்சர் அவங்க பண்ணுறதுக்கு மெயினாக அவங்க வந்து எந்த ரிவரை பேஸ் பண்ணி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நைல் ரிவர். ஸோ அவங்க பேஸ் பண்ணி அவங்க சர்வைவ் பண்ண ரிவர் வந்து நைல் ரிவர். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தே ஹேட் கிவன் திஸ் நைல் ரிவர். இப்போ இங்கே ஃப்ளோ ஆகுறது இல்லையா, இதுதான் வந்து என்னது, நைல் ரிவர். ஓகே, நைல் ரிவர் என்ன ஆகிட்டுருக்கு, ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஸோ இதோட ஆரிஜின் அவங்க எங்கே சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேக் விக்டோரியாவில் தான் அதோட ஆரிஜின் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து டயக்ராம் படி பார்த்தோம் அப்படின்னாலும் நமக்கு எங்கே கொடுத்துருக்காங்க, லேக் விக்டோரியா இங்கே தான் இருக்குது. இந்த லேக் விக்டோரியா வந்து சதர்ன் ரீஜியனில் இருக்குது. ஓகேவா. ஸோ அப்போ சவுத்தில் இருக்க லேக் விக்டோரியாவிலேருந்து தான் வந்து இந்த நைல் ரிவர் என்ன ஆகுது, ஆரிஜின் ஆகுது. ஸோ இந்த ஆரிஜினேட் ஆகும்போது இட் ஃப்ளோஸ் இன்டு த மெடிடேனியன் சி இன் த நார்த். ஸோ இங்கேருந்து ஃப்ளோ ஆகி மெடிடேனியன் சீயில் போய் என்ன ஆகுது, அது கலக்குது. ஓகேவா. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஈஜிப்ட் வந்து நார்த் ஈஸ்ட் ரீஜியன் ஆஃப் ஆஃப்ரிக்காவில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் பவுண்டட் பை ரெட் சி அண்ட் மெடிடேனியன் சீன்னு சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட்டு அந்த ஈஜிப்டில் இந்த நைல் ரிவர் தான் வந்து என்ன பண்ணுது, இட் இரிகேட்ஸ் த இஜிப்ட் ரீஜியனில் இருக்கிற அக்ரிகல்ச்சருக்கு இதுதான் வந்து இரிகேஷன் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து லேக் விக்டோரியாவிலேருந்து என்ன ஆகியிருக்கு, ஆரிஜினேட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துருந்தோம். ஸோ அதர் தேன் திஸ், இந்த ரிவர் ரீஜியனை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா both the sides desert are seen on the both the sides of the Nile river. இந்த நைல் ரிவரில் இந்தாண்ட சைடும் சரி ரெண்டு சைடுமே வந்து டெசர்ட்டாக இருந்துச்சு. டெசர்ட்னால் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு வறண்டு போய் தண்ணி இல்லாமல் வெறும் சாண்ட் டியூன்ஸாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ரீஜியன்ஸாக இருந்துச்சு. அப்போ இந்த ஈஜிப்டில் மட்டும் இருந்தவங்க மட்டும் என்ன பண்ணிக்கிட்டாங்க, அங்கே இருந்த அந்த வாட்டரை வந்து, அதாவது ரிவர்லேருந்து வர இரிகேஷனை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கிட்டாங்க, அவங்களோட அக்ரிகல்ச்சரை கண்டினியூ பண்ணிக்கிட்டாங்க. So Egyptian civilization depends solely upon the flow of Nile river. Hence it is called as the gift of Nile by the Greek historian Herodotus. ஹெரோடோட்டஸ்ன்றவர் நமக்கு தெரியும், he is the father of history. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நைல் ரிவர் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் த கிஃப்ட் ஆஃப் இஜிப்ட். ஓகே, இஜிப்டோட பெரிய கிஃப்டாக வந்து வரப்பிரசாதமாக கிடச்சது தான் இந்த நைல் ரிவர்னு சொல்கிறாரு. ஸோ நைல் ஆல்சோ சர்வ்ட் அஸ் அ மீன் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். இந்த ரிவர் வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கும் யூஸ் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது மூலயமா என்ன பண்ணிக்கலாம், அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆன் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நல்ல நமக்கு தெரியும், ஒரு நதி ஓடி வருது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வருதுன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அலுவியல் டெபாசிட் அது கண்டிப்பாக அதோட சேர்த்து கொண்டு வரும். ஸோ அப்போ இந்த நைல் வேலியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச் அண்ட் ஃபர்டைலான ரிவர் டெபாசிட்ஸ் நிறையா இருந்துச்சு. ஃப்ரெஷ் அலுவியம், அதாவது வருஷம் அது என்ன ஆகும், புது டெபாசிட்டாக கொண்டு வந்து அந்த இடத்துல அது ஸ்டோர் பண்ணுறதுனால ரொம்ப செழிப்பாக அந்த இடம் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கும் நிறைய கிரெயின்ஸ் அது க்ரோ பண்ணுறதுக்கும் இஜிப்டியன் சிவிலைசேஷனை நல்லா பூஸ்டப் பண்ணுறதுக்கும் அது பெரிய இதாக இருந்துச்சு. இது இவ்வளோ தூரம் க்ரோ ஆன அந்த டைம் பீரியட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ரிமைன் சேம் அஸ் அ டெசர்ட்டாகவே தான் அது இருந்துச்சு. ஓகேவா. Egypt became intimately connected with the Sangam Age தமிழகம் by sea route. இந்த ஈஜிப்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கனெக்டிவிட்டி, அதாவது இவங்களோட ட்ரேடிங், இவங்க கனெக்டிவிட்டி எல்லாத்தையுமே கொண்டு வந்து நம்மளோட தமிழகம் சங்கம் ஏஜ் சொல்லியிருந்தோம்ல, சேரா சோழா பாண்டியா, அவங்க டைம் பீரியடில் சீ ரூட்டில் வந்து அவங்க நம்ம என்ன பண்ணிக்கிட்டாங்க, நம்ம நாட்டோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இவங்களை வந்து சில சொசைட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களை வந்து ஆண்டுட்டு இருந்தாங்க. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி வந்து யார் எப்போ ஆண்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஹைக்ஸாஸ் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த ஹைக்ஸாஸ்ன்றவங்க வந்து 15th டைனாசிட்டி ஆஃப் ஈஜிப்ட், அதாவது 15வது வம்சாவழி. டைனாசிட்டினா வம்சாவழியில் வர்றவங்க. ஈஜிப்டில் இவங்க 15வது வம்சாவழியாக வந்து இவங்க மோஸ்ட்டாக எங்கே இருந்தாங்கன்னா வெஸ்ட் ஏஷியாவில் இருந்திருக்காங்க. ஏன்னா நமக்கு நார்மலாகவே தெரியும், ஏஷியாவோட வெஸ்ட்டில் பார்த்தோன்னா தான் இந்த ஆஃப்ரிக்கா, அரேபியா, சவுதி அரேபியா இந்த இதெல்லாமே வருது. ஓகேவா. அதனால் வெஸ்ட் ஏஷியாவில் சர்வைவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பர்ஷியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா the people from the region of Persia, the ancient ஈரான் இருந்த பிளேஸில் இவங்க இருந்திருக்காங்க. க்ரீக் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும், நார்மலாக க்ரீக் வந்து லாங்குவேஜ், அந்த மாதிரியான பீப்புள் க்ரீஸில் இருந்திருக்காங்க, யூரோப்பில்.
இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவுக்கு ஓரளவுக்கு ஈஸ்டர்ன் பார்ட்டில் சுற்றி இருந்த பிளேசஸ். ரோம் பார்த்தீங்கன்னா ரெஃபர் டு த ஏன்ஷியன்ட் ரோமன் எம்பையர் விச் had is its capital the city of Rome in Italy. இட்டாலியில் பிளேஸ் ஆகிருந்தவங்க. ஸோ இந்த பிளேசஸ் மோஸ்டாகவே எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த ஆஃப்ரிக்காவில் தான் இருந்திருக்கு. இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தேவர் கனெக்டட் டு த இஜிப்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபரோஸ். ஸோ ஃபரோஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட சொசைட்டி, அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படிலாம் இருந்துச்சுன்றது தான். ஸோ ஃபரோஸ் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் த கிங் ஆஃப் இஜிப்ட். ஓகேவா, இஜிப்டியன் கிங் தான் என்னன்னு சொல்கிறாங்க, ஃபரோஸ்னு சொல்கிறாங்க. ஸோ த பீப்புள் ட்ரீட்டட் ஃபரோஸ் அஸ் அ டிவைன் ஃபார்ம். டிவைன் ஃபார்ம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கடவுளுக்கு நிகராக அவங்கள வந்து என்ன நினச்சிட்டு இருந்தாங்க அந்த மக்கள், அவரை வந்து நினச்சிட்டு இருந்தாங்க, அதாவது அந்த கிங்கை. Under Pharaoh, there was a hierarchy of officials including viziers, the governor of province, local mayors, tax collector. ஸோ இந்த கிங்கோட கண்டினியூஷனில் சில போஸ்டிங்கில் சில அதிகாரிகள்லாம் இருந்தாங்க. நம்ம பாலிட்டியும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்தாங்க. அவங்கள யார் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா விசர்ஸ், கவர்னர் ஆஃப் ப்ரொவின்ஸ், லோக்கல் மேயர், டேக்ஸ் கலெக்டர், இவங்கெல்லாம் தான். இந்த விசர்ஸ்ன்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் அஃபிஷியல்ஸ். ஓகேவா, அது எதை higher officials who administrate territories under the direction of pharaohs. ஸோ அதாவது அந்த ராஜா சொல்கிற அந்த இடத்த அவங்களோட பவுண்ட்ரியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறவங்க, அதாவது போய் இன்னொரு இடத்த கேப்சர் பண்ணுறதுல இருக்கிறதுல அதிகாரியாக, அஃபிஷியல் அதிகாரியாக வந்து இந்த விசர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா, ஸோ அப்போ உங்களுக்கு வந்து முக்கியமான பங்கு இருக்கும். தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா the entire social system was supported by work and production of artisans including stone cutter, mason, potters, carpenters, coppersmith, goldsmith, peasant and workers. ஸோ இப்போ இந்த என்டையர் சொசைட்டி க்ரூம் ஆகிறதுக்கு மெயின் ரீசனாக இருந்தவங்க இந்த கட்டிட வேலை செய்கிறவங்க, ஸ்டோன் சிற்பம் செதுக்கிறவங்க, அந்த மேசன்லாம் நமக்கு தெரியும் இல்லையா, கட்டிட வேலை செய்கிறவங்க, தென் பாட்டரு, தென் கார்பெண்டர், காப்பர் ஸ்மித், கோல்ட் ஸ்மித், பெசன்ட்னா ஃபார்மர். ஸோ இந்த மாதிரியான தொழிலில் இருந்தவங்க தான் அதை வந்து ரொம்ப அதிகமாக அதை மேம்படுத்தி விட்டவங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேண்ட் பிலாங்ஸ் டு த கிங் வாஸ் அசைன் டு த அஃபிஷியல்ஸ். ஸ்லேவரி வாஸ் நாட் காமன் பட் கேபிட்டிவ்ஸ் வேர் யூஸ்ட் அஸ் ஸ்லேவ்ஸ். ஸோ அங்கே வந்து ஸ்லேவ் எல்லாரையுமே வந்து அடிமைப்படுத்தி வச்சிருக்கல, ஒரு சில டைப் ஆஃப் பீப்புளை மட்டும் அவங்க வந்து ஸ்லேவ்ஸாக வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி ராஜாக்களோட லேண்ட் எல்லாமே வந்து ஒரு சில அஃபிஷியல்ஸ்க்கு அவர் வந்து என்ன பண்ணி கொடுத்துருந்தாரு, அசைன் பண்ணி கொடுத்துருந்துருக்காரு. தென் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இஜிப்ட் பிலீவ்ட் இன் த லைஃப் ஆஃப்டர் டெத். அவங்க ரொம்ப ரொம்ப என்ன நம்பினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்ததுக்கு அப்புறமும் ஒரு வாழ்க்கை இருக்குன்றதுல வந்து அவங்க ரொம்ப இதாக இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து டெட் பாடிஸ் எல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி வச்சாங்க, அதாவது பாதுகாத்து வச்சாங்க. இந்த ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிற அந்த ஆர்ட் அதை ஒரு கலையாக நினச்சாங்க. அதுக்கு பேர் தான் மம்மிஃபிகேஷன். ஸோ நமக்கு மம்மிஃபிகேஷன்னா என்னன்னு நல்லாவே தெரியும். ஸோ இந்த பிரமிட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டாம்ஸ் வேர் பில்ட் டு ப்ரிசர்வ் த பாடி ஆஃப் பரோஸ். ஸோ அந்த மாதிரி யாரோட உடம்பை வந்து அவங்க பாதுகாத்து வைப்பாங்கன்னா ராஜாக்களோட உடம்பை வந்து பாதுகாத்து வைப்பாங்க. அதுக்கு மேலே கட்டுறது தான் இந்த பிரமிடு, இந்த டாம்பு, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா. ஸோ இதெல்லாம் எதுக்கு கட்டினாங்க அப்படின்னா அவங்கள வந்து அவங்களோட டெட் பாடிஸோட வந்து பாதுகாத்து வைக்கிறதுக்கு. ஸோ ஐ வில் ஷோ யூ சம் பிக்சர்ஸ் ஆஃப் திஸ். இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், இது வந்து மம்மிஃபிகேஷன், அதாவது இறந்து போன அந்த கிங்ஸை வந்து அவங்கள வந்து என்ன பண்ணி வைப்பாங்க, ரேப் பண்ணி வைப்பாங்க. இது மம்மிஃபிகேஷன். இதுதான் பார்த்தீங்கன்னா பரோஸ், அதாவது அந்த ராஜாக்கள் சொன்னோம் இல்லையா, அவங்களோட அப்பியரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேவா, ஸோ ஐ திங்க் யூ வில் பி கிளியர். தென் நெக்ஸ்ட் ஐ வில் ஷோ யூ த பிரமிட். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் பிரமிட். ஸோ இந்த பிரமிடை பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே வந்து ராஜாக்களோட அந்த அவங்களோட இறந்து போனவங்களோட உடம்பெல்லாம் என்ன பண்ணி வைப்பாங்க, பதப்படுத்தி வைப்பாங்க. அதுக்கு பேர் தான் மம்மிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரமிட் பார்க்குறதுக்கும் டாம்ஸ் பார்க்குறதுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் லைட்டாக. ஸோ இந்த ஃபேமஸ் இஜிப்டியன் பரவ் டுட்டன்காமென், ஓகே, ஹி வாஸ் ஒன் ஆஃப் அ கிங். ஓகே, த ஃபேமஸ் இஜிப்டியன் பரவ் Tutankhamen, who ruled from 1332 to 1322 BC, tomb which a rich variety of offering is located near Luxor in Egypt. ஸோ அவருக்குன்னு அந்த ஃபேமஸாக ஆண்டுட்டு இருந்த இந்த ராஜா இருக்கார் இல்லையா, டுட்டன் கான்மென், அவரோட டாம்ப், அதாவது அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரை வந்து அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருந்ததில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான இதெல்லாம் வந்து வச்சு அவருக்கு வந்து, அதாவது ஒரு ஆர்கன்ஸையுமே வந்து அப்போல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பதப்படுத்தி வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ராஜாக்கு அவங்க பண்ணியிருக்காங்க. அது எங்கே இருக்குன்னா
லோக்சர் இன் ஈஜிப்டில் தான் இருக்குது. The mask of his mummy made of gold and decorated with precious stone is an important artifact of the Egyptian civilization. ஸோ அவருக்கு வந்து மாஸ்க் வந்து மேக் பண்ணாங்க அந்த மம்மிக்கு, அதாவது இறந்து போனார் இல்லையா, அவருக்கு மாஸ்க்னு தெரியும், நம்ம முகத்தில் போடுவோம் இல்லையா, அது வந்து எப்படி டெக்கரேட் ஆயிருந்ததுன்னா கோல்டாலையும் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீஷியஸான ஸ்டோனாலையும் மாற்றிருந்தாங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இஜிப்தியன் சிவிலைசேஷனில் ஒரு பெரிய ஒரு கலையை வந்து காமிக்கிற மாதிரியான ஒரு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டுட்டன்காமெனோட அந்த மாஸ்க், இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த மம்மிஃபை பண்ணுறதுக்கான ஒரு மாஸ்க் இருக்கும் இல்லையா, அதுதான் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோல்டாலேயும் அந்த ப்ரீஷியஸான ஸ்டோனாலேயும் மேக் பண்ணியிருக்காங்க. இது வந்து அவங்களோட கைவினை பொருட்களில் ஒரு முக்கியமான பிளேஸை வந்து இஜிப்தியன் சிவிலைசேஷன் டைம் பீரியடில் பங்கு வகிச்சிருக்கு. தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் ட்ரேட். அதாவது அந்த எஜிப்தியன் சிவிலைசேஷனில் அவங்க அவளோட அக்ரிகல்ச்சர் அண்ட் ட்ரேடிங் எப்படி இருந்துச்சுன்றது தான். ஸோ அவங்க மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு, பார்லி, மில்லட்ஸ், திணை வகைகள், வெஜிடபிள், ஃப்ரூட்டு, பேப்பர்ஸ் அண்ட் காட்டன், இதெல்லாம் வந்து அதிகமாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அக்ரிகல்ச்சர் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் அதுலேயே ஃபேமஸாக பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர்ஸ். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். And here they had given the picture of how they were settled. இந்த Egyptians எல்லாமே எப்படி செட்டில் ஆயிருந்தாங்க அப்படின்றதுக்கான மேப் தான் இது. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பேப்பர்ஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதால் ரோப் மேட்லாம் நம்ம போடுறோம் இல்லையா வீட்டில், அந்த மாதிரி மேட்டு, தென் ஸ்லிப்பர்ஸ், சாண்டில்ஸு, தென் லேட்டர் ஃபார் ப்ரொடியூசிங் பேப்பர், இது எல்லாத்தையுமே உருவாக்குறதுக்கு இந்த பேப்பர்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அனிமல்ஸை கூட டொமஸ்டிகேட், அதாவது வளர்த்துருக்காங்க. கேட்டல், ஷிப்பு, கோட்டு, பிக்கு அண்ட் வைல்ட் அனிமல்ஸை ஹண்ட் பண்ணியிருக்காங்க. பெட் அனிமலாக டாகு, கேட்டு, மங்கிலாம் கூட வளர்த்துருக்காங்க. தென் அவங்க ஸோ இஜிப்டியன் எங்கெங்கெல்லாம் ட்ரேட் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஹேட் த ட்ரேட் ரிலேஷன்ஷிப் லெபனான், கிரேட், ஃபினோனிகா, பாலஸ்டைன் அண்ட் சிரியா. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு, சில்வர், ஐவரி, இது எல்லாமே வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதாவது வாங்கியிருக்காங்க கோல்டு, சில்வர், ஐவரி. அண்ட் தே அக்வயர் த லாப்பிஸ் லசூலி, அ ப்ரீஷியஸ் ஸ்டோன் ஆஃப் ப்ளூயிஷ் கலர் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான். இதையுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க, வாங்கியிருக்காங்க. இது வந்து ஒரு ப்ரீஷியஸ் ஸ்டோன், ப்ளூயிஷ் கலரில் இருக்கிற மாதிரியான அந்த ஸ்டோனை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா lapis lazuli. Now I'll show you this papyrus and this lapis lazuli. Okay. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரஸால் மேடான பேப்பர். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஷீட்டில் தான் அவங்க எழுதுவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோப் வச்சு தான் மேட்டெல்லாம் உருவாக்குவாங்க. ஓகேவா, இதுதான் வந்து அந்த பேப்பரஸ் ரோப்பு. ஓகேவா. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அவங்க யூஸ் பண்ண சாண்டில்ஸ், அந்த பேப்பர்ஸால் உருவான ஸ்லிப்பர்ஸை தான் அந்த சாண்டில்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் அதோடது. நெக்ஸ்ட் நான் சொன்னது வந்து அந்த இது சொல்லியிருந்தோம் இல்லையா, இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா லாப்பிஸ் லசூலி. இதுவும் அதாவது ப்ளூயிஷ் ஸ்டோன் சொன்னோம் இல்லையா, ப்ரீஷியஸ் ஸ்டோன். இதுதான் ஆப்கானிஸ்தான்லேருந்து இஜிப்தியன் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, வாங்கியிருந்தாங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஸோ நம்ம சொன்ன மாதிரி இந்த மம்மிஃபிகேஷன் எப்படி நடக்குது, அதாவது அந்த பெரோஸ் எல்லாத்தையுமே எப்படி அவங்க வந்து ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ இந்த டெட் பாடிஸ் எல்லாத்தையுமே ப்ரிசர்வ் பண்ணுறது தான் மம்மின்னு சொல்லியிருந்தோம். அந்த அவங்களோட ட்ரெடிஷன் படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எதுவுமே வந்து உப்பில் ஊறுச்சு அப்படின்னா கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி நேட்ரான் சால்ட்டுன்னு ஒரு சால்ட்டை யூஸ் பண்ணி அந்த டெட் பாடிஸ் எல்லாத்தையும் ப்ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. ஸோ இந்த நேட்ரான் சால்ட் பார்த்தீங்க அப்படின்னா சோடியம் கார்பனேட்டும் சோடியம் பைகார்பனேட்டும் மிக்ஸ் பண்ண அந்த காம்பினேஷன் தான் வந்து இந்த நேட்ரான் சால்ட், அதாவது சோடியம் கார்போனேட் அண்ட் சோடியம் பைகார்பனேட். தென் இந்த ப்ரிசர்வேஷன் ப்ராசஸை மமிஃபிகேஷன் சொல்லுவோம். அதாவது 40 நாள் கழிச்சு, அதாவது ஆஃப்டர் 40 days when the salt absorbed all the moisture, அந்த ஈரப்பதத்தை எல்லாத்தையும் இந்த சால்ட் என்ன பண்ணி உறிஞ்சு எடுத்திருக்கும் போது அந்த பாடி பார்த்தீங்க அப்படின்னா இட் வாஸ் ஃபில்டு வித் சாடஸ்ட். ஓகேவா, நிறைய அந்த துகள்களால் அதை என்ன பண்ணி வச்சுருப்பாங்க, கொட்டி அதை வந்து ஒரு லெனன் கிளாத்தால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு நல்ல டைட்டாக கவர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, லெனன் கிளாத்ன்றது வந்து ஒரு ஃபேப்ரிக் மாதிரி தான், துணி தான் அது. அந்த மாதிரி ஒரு காட்டன் பேஸ்டு கிளாத் மாதிரி இருக்கும். அந்த கிளாத்தை வந்து என்ன பண்ணுவாங்க, நல்லா அந்த டெட் பாடி மேலே சுற்றி வைப்பாங்க. இந்த பாடி வாஸ் ஸ்டோர்டு இன் ஸ்டோன் காஃபின் கால் சரகோஃபாகஸ். இந்த சரகோஃபாகஸ்னால் என்னன்னு நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்லேயே பார்த்துருப்போம். நிறைய அந்த கால்கள்லாம் வச்ச மாதிரி மல்டிபிள் லெக்ஸ் வச்ச மாதிரி இருக்கதான் சரகோஃபாகஸ்ன்னு பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு அந்த டெட் பாடி டாம்பில் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதை ப்ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க.
ஸோ இதில் நீங்கள் மமிஃபிகேஷனில் மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அந்த ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிற ப்ராசஸ் பேர் மமிஃபிகேஷன். அதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த மாய்ஸ்சர் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற சால்ட் நேட்ரான் சால்ட். இந்த சால்ட் பார்த்தீங்கன்னா சோடியம் கார்போனேட் அண்ட் சோடியம் பைகார்பனேட்டால் மேடானது. தென் நெக்ஸ்ட் ஆஃப்டர் 40 days வந்து அந்த மாய்ஸ்சர்லாம் சால்ட்டால் போனதுக்கு அப்புறமா லெனின் கிளாத்தால் அந்த பாடியை வந்து ஸ்ட்ரிப் பண்ணி வச்சுருப்பாங்க சில சாடஸ்ட்லாம் போட்டு. ஸோ அதை வந்து இந்த இதில் வச்சுருப்பாங்கன்னா ஒரு கொஃபனில் வச்சுருப்பாங்க, ஸ்டோன் கொஃபன், அது சரகோஃபாகஸ், அவ்வளோதான். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்க வந்து எப்படி ப்ளவிங் பண்ணாங்க, அதாவது மாடுகளை வச்சு எப்படி ப்ளவ் பண்ணாங்க 12,200 BCயில். நெக்ஸ்ட் வந்து அவங்க வந்து கிரெயின்ஸ் எல்லாம் எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்டு போனாங்க, அதெல்லாம் வந்து பிக்சராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களோட ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் பார்த்தோம் அப்படின்னா Egyptian excelled in art and architecture. Their writing is also form of art. அவங்க எழுத்தே வந்து ஒரு கலையாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. Numerous sculptures, paintings, carvings attest to the artistic skills of Egyptian. நிறைய வந்து எவிடன்ஸ் இருந்திருக்கு அவங்களோட எழுத்துக்களில், அவங்களோட ஆர்டிஸ்டிக்கோட இதில். The pyramid are massive monument built as a tomb of Maurin to the pharaoh. ஸோ அந்த அவருக்கு நினைவு இடமா வந்து இந்த பிரமிடை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு பெரிய மானுமெண்ட்டாக கட்டுவாங்க. அதே வந்து அவங்களோட என்ன இதை காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆர்கிடெக்சரல் ஒர்க்கை காமிக்கும். த கிரேட் பிரமிட் நியர் கைரோ ஆர் நோன் அஸ் த கிசா பிரமிட். ஓகேவா, அந்த கைரோ பக்கத்தில் இருக்கிற அந்த பிரமிட் தான் வந்து பிரமிட் கிசான்னு சொல்கிறாங்க. தென் வி கேன் see about this Giza pyramid. The Great Sphinx of Giza is a massive limestone image of lion with a human head. It is dated to the time of Pharaoh Khafre. ஓகேவா, அந்த கஃபர் என்ற கிங் இருக்கும் போது தான் இந்த மாதிரியான இந்த ஸ்பின்ஸ் அந்த கிசா அந்த மாதிரியான ஒரு பிரமிடை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சுண்ணாம்பு கல்லால் தான் மேடாச்சு. இமேஜ் ஆஃப் லயன் வித் ஹியூமன் ஹெட். உடம்பெல்லாம் பார்க்கறதுக்கு லயன் ஆட்டமும், மூஞ்சு மட்டும் பார்க்கறதுக்கு, ஹெட் மட்டும் பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சு, ஒரு ஹியூமன் ஹெட் மாதிரி இருந்துச்சு. ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஸ்கல்ப்சர் ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் மெஷர் 73 meters in length and 20 meter in height. ஓகேவா, ஸோ ஹியர் they had given this is normal pyramid. அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சொன்னோம் இல்லையா, உடம்பு பார்க்கறதுக்கு லயன் ஆட்டமும், ஃபேஸ் அந்த ஹெட் மட்டும் பார்க்கறதுக்கு ஹியூமன் ஆட்டமும் இருக்க மாதிரி இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அது. தென் நெக்ஸ்ட் அவங்களோட ரிலீஜியன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பாலித்திசம் மெயின்டைன் பண்ணாங்க. அதாவது ஒரே கடவுள் இல்லாமல் மல்டிபிள் காட்ஸ், அதான் பாலித்திசம். ஓகேவா, ஏமோன், ரீ, செத், தோத், ஹாரஸ் அண்ட் அனுபிஸ் ஆர் சம் ஆஃப் த காட்ஸ் ஆஃப் எஜிப்டியன். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அந்த ஒரே கடவுளாக இல்லாமல் நிறைய விதங்களில் அவங்க கடவுளை ப்ரே பண்ணாங்க. அது எல்லாமே தான் ஒரு வெரைட்டிஸ். ஓகேவா, ஏமன், ரீ, செத், தாத், ஹாரஸ் அண்ட் அனுபஸ். ஸோ நெக்ஸ்ட் அவங்களோட காடை வர்ஷிப்பிங் வந்து மெனி காட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னோம். அதில் பட் த சன் காட் ரீ வாஸ் த ப்ரிடாமினன்ட் ஒன். இந்த சன் காடை தான் ரீன்னு சொல்கிறாங்க. இங்கே ரீன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து எதுனா சன் காடு தான். ஸோ இதை வந்து ப்ரிடாமினன்ட், அதாவது முக்கியத்துவம் வாய்ந்த முதல் கடவுளை அவங்க வந்து வணங்கினாங்க. லேட்டர் ஆன் த சன் காட் வாஸ் கால்ட் அஸ் ஏமோன். இந்த ரீன்னு சொல்லிட்டு இருந்த அந்த காடை தான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஏமோன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்களோட ரிலீஜியன் பேஸ், அதாவது மதம் ரிலேட்டடாக அவங்க வந்து ஃபாலோ பண்ணது பாலித்திசம். அது வந்து சன்னை வந்து அவங்க முக்கியமான காடாக ப்ரே பண்ணிட்டு ப்ரிடாமினன்ட் காடாக அவங்க வச்சுருந்தாங்க. தென் நெக்ஸ்ட் ஃபிலாசபி, சயின்ஸ், லிட்ரேச்சரில் பார்த்தோம் அப்படின்னா இஜிப்தியன் சிவிலைசேஷன் எக்ஸைல்ட் இன் சயின்ஸ். இது எல்லாத்துலேயுமே அவங்க வந்து ரொம்ப முக்கியத்துவம் வந்தாங்க. ஆஸ்ட்ரானமியில் கூட, மேத்தமேட்டிக்ஸில், மெஷரிங் சிஸ்டம், இது எல்லாமே இருந்துச்சு. சன்டைல், வாட்டர் கிளாக், கிளாஸ் வேர் டெவலப்டு பை த இஜிப்டியன்ஸ். நம்ம சன்டைல் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த சூரிய வெளிச்சத்தை வச்சு நம்ம டைம் கண்டுபிடிக்கிறது. தென் நெக்ஸ்ட் தண்ணி, வாட்டர் கிளாக்கு, கிளாஸ், இது எல்லாமே இஜிப்டியன்ஸ் உருவாக்குனது. They devised a solar calendar அவங்க உருவாக்கியிருந்தாங்க. 12 months of 30 days each and 5 days added to the end of the year. This calendar was introduced in the yearly of 4200 BC. இந்த கேலண்டரை 4200 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, பிசிக்கு முன்னாடி உருவாக்கி இருந்திருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 12 மாதம் இருந்துச்சு, 30 days இருந்துச்சு. லாஸ்டான மந்தில் மட்டும் 5 நாள் எக்ஸ்ட்ராவாக அவங்க ஆட் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம ஒரு சில இதில் வந்து 31 சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி. இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லிட்ரரி ஒர்க்ஸ். ஸோ லிட்ரரி ஒர்க்ஸ் இன்க்ளூடிங் ட்ரீட்டீஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ், ஆஸ்ட்ரானமி, மெடிசன், மேஜிக் அண்ட் ரிலீஜன், இது எல்லாத்துலேயுமே அவங்க வந்து லிட்ரரி ஒர்க்ஸ் இருந்திருக்கு, அதாவது இலக்கியங்கள். இஜிப்தியன் வந்து அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கலைநயத்தையுமே வந்து இன்னும் கொஞ்சம் காமிக்கிற பெயிண்டிங்கு, ஆர்ட், ஸ்கல்ப்சர், பாட்ரி, மியூசிக், வீவிங், இதுலேயுமே வந்து அவங்க சிறந்து விளங்கியிருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இஜிப்தியன் காட்ஸ் சொன்னோம் இல்லையா, அவங்களோட பிக்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது ஏமோன், செத், தாத், ஸ்டாச்சு ஆஃப் ஹாரஸ், அனுபஸ், இதெல்லாம் வந்து அவங்க கடவுளோட வழிபாடாக அவங்க வந்து அதை வந்து
அவங்களோட காட் இப்படி தான் இருந்திருக்கு. ஓகேவா? தென் அவங்களோட ரைட்டிங் சிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னா இஜிப்தியன் ஆர் வெல் நோன் ஃபார் தேர் ரைட்டிங் சிஸ்டம். நல்லாவே அவங்களோட எழுத்துப்பூர்வங்கள் இருந்துச்சு, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அவங்களோட ரைட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஹெரோக்ளைஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஹெரோக்ளைஃபிக் அதுதான் வந்து அவங்களோட ரைட்டிங் சிஸ்டமாக சொல்றது. ஓகேவா? இந்த ஹெரோக்ளைஃபிக் வந்து எதுங்க யூஸ் பண்ணாங்க? இன்ஸ்கிரிப்ஷன், அதாவது நம்ம வந்து மண் ஒரு கல்லுலையோ இல்லை ஒரு சிலையிலையோ இல்லை ஒரு கோவில்களையோ செதுக்குறது இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லியிருப்போம் இல்லையா, மெட்டல்ஸ்லையோ இருக்குது. அதே மாதிரி இந்த ஹெரோக்ளைஃப் பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே ஒரு விதமான ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் தான், சீல்ட் ஆன் அதர் ஆப்ஜெக்ட்ஸ். த ஹெரிட்டிக் and another form of writing was used for common purposes. This form of writing used as a pictogram based system. இந்த ஹெரிட்டிக்ன்றது வந்து பிக்சர் மாதிரி பேஸ்டாக இருக்கும். இங்கே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்க ஹெரோக்ளைஃபிக், இதுதான் பார்த்தீங்கன்னா பிக்சர் பேஸ்டு. இது வந்து 3000 BCக்கு முன்னாடி டெக்ஸ்ட் புக்ஸில் வேர் ரிட்டன் யூஸிங் தி ஸ்கிரிப்ட். இந்த ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி தான் டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் ஹெரோக்ளிஃபிக் ஸ்கிரிப்ட் ஆன் ரோஸ்டட் ஸ்டோன். இது பார்த்தீங்கன்னா இங்கே பிக்டோகிராமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் பிக்டோகிராம் பேஸ்டு சிஸ்டம். இது 3000 BCக்கு முன்னாடி இருந்துச்சு. இது நிறைய டெக்ஸ்ட் புக்லேயே இதை தான் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. இதுக்கான எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் மியூசியம் லண்டனில் வந்து இந்த இன்ஸ்கிரிப்ஷன் வந்து டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இஜிப்தியன் சிவிலைசேஷன். பிஃபோர் மூவிங் ஆன் டு திஸ் ஐ வில் ஷோ சம் ஆஃப் த ஹைரோகிராஃபிக் ஸ்கிரிப்ட் ஃபார் யூ. இஃப் யூ see here you can see this image இல்லையா. ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க ஒரு ஆல்ஃபபெட்டுக்கு இல்லையா. இந்த மாதிரி தான் வந்து அவங்களோட ரைட்டிங் எல்லாமே இருந்திருக்கு அந்த காலத்தில். இதை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, புக்ஸுமே ரைட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான எவிடன்ஸ் தான் பிரிட்டிஷ் மியூசியம் லண்டனில் இருக்குது. Then coming on to the next topic, characteristics and contribution of Egyptian civilization பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதில் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஜிப்தியன் டெவலப்டு சோலார் கேலண்டர். அவங்க சோலார் கேலண்டர் உருவாக்குனாங்க. அதில் தான் 30 days இருந்துச்சு, லாஸ்ட் 5 days ஆட் பண்ணாங்க, 12 months இருந்துச்சுன்னு பார்த்தோம். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிரமிட்ஸ் அண்ட் their design show their mathematical and சர்வைவிங் ஸ்கில். அதாவது நம்ம ஒரு அளவு வளர்ந்து எப்படி வந்து ஒரு மெஷர்மெண்ட்டோ நம்ம மேக்ஸ் கால்குலேஷன் இன்ஜினியரிங்கோட நம்ம கட்டினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த பிரமிட்ஸ் கட்டியிருந்தாங்கன்றதுல அவங்களோட அறிவு நாலேஜ் அந்த மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் சர்வைவிங் ஸ்கில் எப்படி இருந்திருக்குன்றது தெரிஞ்சிச்சு. அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைரோக்ளிஃபிக்ஸ் ரைட்டிங் வந்து அட்டஸ்டட் டு their ஸ்கில்ஸ் இன் ஹேண்ட்லிங் சிம்பிள்ஸை வந்து அவங்க எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்றதுக்கு வந்து ஒரு நல்ல பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருந்திருக்கு. ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஹியூமன் பாடி, அது மம்மிஸ்ன்னு சொல்லி பார்த்துருந்தோம். தே அப்ளைட் இனோவேஷன் இன் த யூஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் நிறைய புது டெக்னாலஜிஸ் அவங்க உருவாக்கியிருந்தாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த இஜிப்தியன் சிவிலைசேஷன். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த வேர்ட் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸ்லேருந்து வந்துச்சு. அதாவது அந்த ரோப்லேருந்து தான் பேப்பர் உருவாச்சு. அப்போ இஜிப்தியன் ரோட் அந்த லீஃப் ஆஃப் த பிளான்ட் கால் பேப்பர்ஸ். இந்த லீஃப்லேருந்து தான் அந்த ரோப் உருவாச்சு. ஓகேவா? இஸ் அ கைண்ட் ஆஃப் ரீட் விச் க்ரூஸ் ஆன் த பேங்க் ஆஃப் ரிவர் நைல். இந்த நைல் ரிவர் கிட்ட க்ரோ ஆனது, அது அதிகமாக க்ரோ ஆனதால அதை வந்து அவங்க பேப்பராகவோ இல்லை சாண்டல்வுட்டாவோ அவங்களோட ஸ்லிப்பர் அந்த சாண்டில்ஸாவோ இல்லை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்டாவோ இந்த மாதிரி நிறைய செஞ்சு போட்டுக்கிட்டாங்க, யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு மெசபடோமியன் சிவிலைசேஷன்னா என்னன்றதை வந்து நடத்துகிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணணும் அப்படின்னா கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் and click the bell icon for the further notifications. And thanks for watching and thank you.